அப்போஸ்ட்ரஃபி அப்படிங்கிறது ஒரு புள்ளி வச்சு அதுக்கு கீழே கம்மா மாதிரி போட்டிருப்போம், லெட்டருக்கு மேலே வரணும். அப்போஸ்ட்ரஃபி. இந்த அப்போஸ்ட்ரஃபி பொசசிவ் கேஸில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள், சீதா இஸ் ராமாஸ் ஒய்ஃப். சீதா ராமாவுடைய மனைவி. ராமாவுடைய மனைவி. இந்த லெட்டருக்கு மேலே, ராமாவுக்கு மேலே அப்போஸ்ட்ரஃபி, அதுக்கப்புறம் எஸ், ராமா உடைய, அப்போஸ்ட்ரஃபி எஸ், ராமா உடைய மனைவி. Another example, Lava is Rama's son. Lava ராமனுடைய, ராமாஸ் ராமனுடைய சன். இது மேலே கம்மா வந்தால் உடைய, கம்மா இல்லாமல் எஸ் போட்டோன்னா அது ப்ளூரல் ஃபார்ம் ஆகிடும். மேலே ஒரு கம்மா போட்டோன்னா உடைய. ஓகே, இப்போ இது அப்போஸ்ட்ரஃபி எஸ் இல்லாமல் இந்த சென்டென்ஸ் இதே மீனிங்கோடு எப்படி வரும்? சீதா இஸ் ராமாஸ் ஒய்ஃப். நமக்கு இந்த அப்போஸ்ட்ரஃபி எஸ் வரக்கூடாது. எப்படி எழுதலாம்? எஸ், சீதா இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ராமா. ராமாஸ் ஒய்ஃப், அதை எப்படி எழுதலாம்? ஒய்ஃப் ஆஃப் ராமா, ராமனுடைய ஒய்ஃப், ராமாவுடைய மனைவி. இந்த அப்போஸ்ட்ரஃபி எஸ் இல்லாமல் எழுதுறதா இருந்தால் ஆஃப் போட்டுக்கலாம், ஆஃப் இல்லாமல் எழுதணுன்னா அப்போஸ்ட்ரஃபி எஸ் போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அப்போஸ்ட்ரஃபி எஸ் இன் பொசசிவ் கேஸ்.